வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த அருப்புமேடு அருகே அப்பகுதியில் சுற்றித் திரியும் நாய் ஒன்று தன் கடின முயற்சியால் தண்ணீர் பருகும் வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்தப்பட்ட கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கரூர் அருகே மணவாசியில் உள்ள சுங்கச்சாவடியில் 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் இதுபோன்று பல சுங்கச்சாவடிகளில் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு ஒரே நாளில் 1273 கன அடி நீர் அதிகரித்துள்ளது. மேலும் மேட்டூர் அணையிலிருந்து 13,500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். ஓமலூர் அருகே நேற்று பெய்த லேசான சாரல் மழையை தொடர்ந்து அடித்த சூறாவளி காற்றுக்கு 500 வாழை மரங்கள் உடைந்து சேதமடைந்தன. ஓமலூர் அருகே நேற்று பெய்த லேசான சாரல் மழையை தொடர்ந்து அடித்த சூறாவளி காற்றுக்கு 500 வாழை மரங்கள் உடைந்து சேதமடைந்தன. இதனால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருமயம் அருகே விராச்சிலியில் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டி ஐயப்பன் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள புதிய பறவை கபடி குழு சார்பாக 27ஆம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சேலம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டனர். மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் அனுமதி மறுக்கப்படுவதாக வந்த சர்ச்சையில் தமிழ்நாடு அரசு மாநில மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் மற்றும் தவழும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்று மதத்தினர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் விளையும் கேரட்டுகளுக்கு கடந்த சில தினங்களாக 1 கிலோவிற்கு குறைந்தபட்சம் 50 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை விலை கிடைத்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் 1 மாதத்திற்கு பிறகு மீண்டும் இன்று ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது என்று தென்னக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.